ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 422 பார்க்க போறோம். இந்த எபிசோடும் அடுத்த எபிசோடும் ஃபில்லர். ஓப்பனிங்லேயே கோனஹாமரும் நாருட்டோட வீட்டை சுத்தம் பண்றதை காட்டுவாங்க. பலன்னு இருக்கும். இதுக்கப்புறம் டீம் எபிசோ அண்ட் சக்குரா போறப்ப நாருட்டோ ரூம் நீ கிளீன் பண்ணியான்னு கேட்பா சக்குரா. கோனஹாமரும் ஆமா, நாருட்டோ போய் 3 வருஷம் ஆச்சு, எல்லாம் கலங்கமற்றது, அவர் வீட்டுக்கு வரவேற்க தயாராகலான்பா. கேட் கிட்ட போறப்ப கொட்டட்சு சிரிப்பான். நாருட்டோ ஆல்ரெடி வில்லேஜ்குள்ள வந்திருப்பான். சக்குரா நாருட்டோ நீ ஏன்பா? நாருட்டோ கீழே வந்துட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சக்குரான்பா. கோனஹாமரு ஹேரம் ஜுட்சு பண்ணுவான். ஜெராயா எப்பவும் போல லுக் கொடுவாரு. சக்குரா ஷாக்காவா. கோனஹாமரு கருப்ஸ்லாம் மோசமா இல்லைன்னு கேட்பான். நாருட்டோ கோனஹாமரு நான் ஒன்னும் கிட் இல்லதுக்கு அப்புறம் நீயுமே அப்படிப்பட்ட ஜுட்சுவை பண்ணவும் கூடாதுன்பா. கோனஹாமரு ஷாக்காவா. நாருட்டோ அந்த ஜுட்சு பலவீனமானது, இப்போ நான் ஜஸ்ட் டெவலப் பண்ண என்னோட புது பர்வீனின் ஜுட்சுவை பாடுறான்பா. சக்குரா வாயிலே குத்தி பறக்க விட்டுருப்பா. டீம் எபிசு சக்குராவை பார்த்து பயந்து ஜெராயாவை கட்டி பிடிச்சிட்டு நிப்பாங்க. சக்குரா நீ திருந்தவே இல்லையாடான்னு கத்துவா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஒன்ஸ் ஹூ வில் இன்ஹெரிட்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறம் கோனஹாமரு நாருட்டோ வீட்டுக்கு வரப்ப கொஞ்ச நாவது இம்ப்ரெஸ்ஸாவே நினைச்சன்பா. கோனஹாமரு இதை விட ஆசமான ஜுட்சுலாம் பார்த்தாச்சுன்பா. கோனஹாமரு உங்கள்கிட்ட எதிர்பார்த்ததான், பிளான் படிதான் எல்லாம் போகுதுன்பா. நாருட்டோ பிளான் ஆன்ட்டு வீட்டோட கதவை நீக்கி உள்ள பார்த்து ஷாக் ஆகி வாய பொழப்பான். நாருட்டோ ஷிப்புடனோட எபிசோட் 7ல நாருட்டோ வீட்டை ஓப்பன் பண்ணி உள்ள போறப்ப ரொம்ப அழுக்கா இருந்திருக்கும். கூடவே சிலந்தி கூடு கட்டியிருக்கும். ஜஸ்ட் ஃபில்லங்கிறனால பெருசா கண்டுக்கணும்னு ஒண்ணு இல்ல. நாருட்டோ கோனஹாமரு கிட்ட என்னாச்சுன்னு கேட்பான். கோனஹாமரு நான் தான் சுத்தம் பண்ண பழக்கிற வரைக்கும்பா. நாருட்டோ நீ வேற லெவல்றான்பா. கோனஹாமரு இதுக்கு பலனா அவன்கிட்ட வந்து புது ஜுட்சு கத்துக்கலாம்ல பண்ணல, எந்த மோட்டிவும் இல்லைன்பா. நாருட்டோ ரொம்ப தெளிவா இருக்கடான்ட்டு அப்ப சரி வேற லெவல்ல ஒரு ஜுட்சு உனக்கு சொல்லி தரன்பா. கோனஹாமரு எக்ஸைட் ஆவான். நாருட்டோ என் பொருளை எடுத்து வச்சுட்டு வரன்பா. கோனஹாமரு அது உன்னோட பழைய அவுட்ஃபிட் தானு கேட்பான். நாருட்டோ இப்ப போட முடியாது, ஆனா அதை பெரிய மனசுலேன்ட்டு உள்ள வைப்பான். கோனஹாமரு அப்ப உனக்கு பொக்கிஷம் போல இல்லையான்பா. நாருட்டோ நீ அப்படி சொல்றது எம்பாரசிங்கா இருக்குன்பா. இதுக்கப்புறம் ட்ரைனிங் ஃபீல்ட்ல நாருட்டோ கோனஹாமரு கிட்ட இப்ப நான் உனக்கு சொல்லி தர போற இந்த அமேசிங்கான ஜுட்சுவை இதுக்கு முன்னாடி நீ எங்கேயும் பார்த்திருக்க மாட்ட, கூலான ஜுட்சுன்பா. கோனஹாமரு இது எந்த மாதிரியான பர்வி ஜுட்சுவா இருக்குமோன்ட்டு எக்ஸைட் ஆயிட்டு சீக்கிரம் காட்டுன்பா. நாருட்டோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொட்டேஷன் பா. கோனஹாமரு தப்பா நினைச்சிட்டு அசைவுகளை சேர்க்க போறோம் சரிதானு கேட்பான். நாருட்டோ ரெண்டாவது பவருங்கவும் கோனஹாமரு வேற மாதிரி திங்க் பண்ணிட்டு அபாயகரத்துல தாக்க போறமான்பா. நாருட்டோ தேர்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்புங்கவும் கோனஹாமரு சீரியஸா இன்னும் இருக்கான்பா. நாருட்டோ கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லவும் கோனஹாமரு பெஸ்டா எக்ஸ்பிரஸ் பண்ற ஃபைனல் போஸ்க்கு தான் அதிக பாயிண்ட்ஸ் போகலையான்னு கேட்பான். நாருட்டோ நீ என்னடா பேசுறேன்னு கேட்பான். கோனஹாமரு பெர்வின் ஜுட்சு தானு கேட்பான். நாருட்டோ இது அதை விட பெட்டர், நான் சொல்றது ஏ ரேங்க் ஜுட்சு, சீரியஸா மாஸ்டர் பண்றது கஷ்டம்ட்டு க்ளோனை வர வைப்பான். ரசங்கன் பண்ணிட்டு இது சக்ரா ரொட்டேஷன் பவர் அண்ட் கட்டுப்படுத்துறதுல வர சூப்பர் நிஞ்சுட்சு, இது ரசங்கான்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவான். கோனஹாமரு வேற லெவல், ஆனா எனக்கு புரியல இது எப்படி செய்யறதுன்னு கேட்பான். நாருட்டோ அதை பத்தி கவலைப்படாத கோனஹாமரு, சொல்லித்தர நான் தான் இருக்கேன்ல, அதெல்லாம் தாண்டி நீ ஸ்டூபிடா இருந்தாலும் உன்னால தான் ஜுட்சுவை பண்ண முடியும்பா. கோனஹாமரு விளையாடுறியா இரு ஸ்டூபிட் நான் சொன்னன்பா. நாருட்டோ அந்த ட்ரைனிங்ல 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் த வாட்டர் பலூன்பா. கோனஹாமரு வாட்டர் பலூனான்பா. நாருட்டோ ஃபர்ஸ்ட் கா பண்ணும், அப்புறம் பேம் பண்ணி வெடிக்க வைக்கணும்பா. கோனஹாமரு வா ஆனா எப்படி செய்யன்னு கேட்பான். நாருட்டோ இப்பதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஃபர்ஸ்ட் கா பண்ணு அப்புறம் பேம் பண்ணி வெடிக்க வைன்பா. கோனஹாமரு முடிக்காத பார்த்துட்டு நாருட்டோ நான் சொன்னது கா பண்ணு பேம் பண்ணி வெடிக்க வை சிம்பிள் தானன்பா. கோனஹாமரு லுக்க பாருங்களேன், அவன் பெஸ்ட்டை கூட கோனஹாமருன்ட்டு நாருட்டோ கிளம்பிடுவான். கோனஹாமரு சீரியஸாவ என்னடா இப்படி விட்டுட்டு போறேன்னு கத்துவான். நாருட்டோ இப்ப நான் சக்குராவோட சேர்ந்து பயிற்சி எடுக்கணும்பா. கோனஹாமரு ஆனாங்கவும் நாருட்டோ குழந்தை மாதிரி நடந்துக்காது. கோனஹாமரு நீ என்ன செஞ்சாலும் சரி செயறாதாலையும் உணர்வாலையும் கத்துக்க, அதெல்லாம் தாண்டி உன்னால அதை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு தம்ஸ் அப் சைன் கட்டுவான். கோனஹாமரு நாருட்டோ ஆனாங்கும் போது நாருட்டோ கிளம்பிடுவான். கோனஹாமரு அப்ப சரி இதை செஞ்சு காட்டுறேன், நீ அடுத்த தடவை பாக்குறப்ப உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் காட்டுறேன்ட்டு வாட்டர் பலூனை கையில வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கா அண்ட் பேம் கா பேம்னு கத்துவான். இப்படியே கத்தி கத்தி ஈவினிங் அண்ட் நைட் ஆயிருக்கும். அடுத்த நாள் ஹொகாகே ஆபீஸ்ல டீகோட் பண்றவங்க மோசமான செய்தி லேடி சுனாடேன்ட்டு அக்காட்சுக்கியால காசுக்காக கடத்தப்பட்ட நியூஸ் சொல்லுவாங்க. நாருட்டோ காராவான்ட்டு ஷாக் ஆயிருப்பான். சுனாடே டீம் கக்காஷி உங்களுக்கு புது மிஷன் தரேன், எல்லாரும் சாண்டுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு நோட்டை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, அங்கேயே இருந்து அவங்க ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, அவங்களுக்கு தேவையான பேக்கப்பையும் கொடுங்கன்னு இருப்பாங்க. நாருட்டோ சரின்பான். கோனஹாமரு வாட்டர் பலூனை வச்சுட்டு கா பேம் பலூன்குள்ள இருக்க தண்ணி ரொட்டேட் ஆகுது ஆனான்ட்டு போறப்ப தோ கோனஹாமரு அங்க இருக்கான்ட்டு மோய்கி உடன் ஓடி வந்து நிப்பாங்க. கோனஹாமரு என்னாச்சு கைஸ்ன்னு கேட்கவும் மோய்கி மோசமான செய்தி, அக்காட்சுக்கின்னு அழைக்கப்படுறவங்க ஹிடன் சாண்டோட காசுக்காகவே கடத்திட்டதா சொல்லுவா. கோனஹாமரு காசுக்காகவா நாருட்டோட ஃப்ரெண்டாச்சுன்னு கேட்பான். மோய்கி ஆமா நாருட்டோ ஹிடன் லீஃப் சப்போர்ட் டீம்ல இருந்து கிளம்பிட்டதா சொல்லுவா. கோனஹாமரு ஷாக்காவான். மோய்கி ஆசம்ல வந்த நிமிஷத்திலேயே எஸ் ரேங்க் மிஷனுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்கன்பா. உடன் அவரும் நம்மள போல கெடினா இருந்துருப்பா. கோனஹாமரு திரும்ப வாட்டர் பலூன் கையில வச்சுட்டு கா பேம்ட்டு சை இது என்னடா அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு இருப்பான். உடன் என்னதான்டா கோனஹாமரு பண்றேன்னு கேட்பான். மோய்கியன் உடனை பார்த்துட்டு கோனஹாமரு எவ்வளவு நேரமாடா வேடிக்கை பார்த்துருந்தீங்கன்னு கேட்பான். 2 பேரும் சிரிப்பாங்க. கீழே வந்துட்டு மோய்கி வினோதமா கத்திட்டு இருந்ததுக்கு இதுதான் காரணமான்னு கேட்பா. கோனஹாமரு வினோதம்ல இல்ல கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கு, கா பேம் இதுக்கு என்னதான் அர்த்தம்னு கேட்பான்.
ஓடா நீ உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்து ட்ரை பண்ணலாமேன்பா. கோனஹாமர் புரியலன்பா. ஓடா நருட்டோ ஃபீலிங்கால உள்ளுணர்வால தான் விஷயங்களை செய்வாரு, எல்லாரும் அப்படி இல்லைன்பா. மொய்கி நீ டிஃபரெண்ட் வேல பண்ணலாம்லன்பா. கோனஹாமர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொட்டேஷன் ஃபீல் பண்ணி கத்துக்கணும்னு சொன்னாருன்பா. ஓடான் அதேதான் கோனஹாமர் ஃபர்ஸ்ட் அதை பிராக்டிஸ் பண்ணலாம்பா. இதுக்கப்புறம் கீபா கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு ப்ளீஸ் பண்ணி நிப்பாங்க. கீபா எதுக்காக கேக்குறீங்கன்னே தெரியல, ஆனா இதுல உறுதியா இருக்கீங்களான்னு கேட்பான். கோனஹாமர் உறுதியா இருக்கேன், இந்த புது ஜுட்ஸு நான் கத்துக்கிட்டே ஆகணும்பா. கீபா அது சரி அவன் டிட்டர்மினேஷன் கொடுத்துட்டு வாடான்பா. கோனஹாமர் கத்திக்கிட்டே போகவும் கீபா ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணி அடிச்சு பறக்க விடுவான். விழுந்த கோனஹாமர் கூப்பிடுவான். ஊடான் மயக்கத்துல எல்லான்பா வா அடுத்துக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு ஊடான் தூக்கிட்டு ஓடுவான். சோஜி கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. சரி வாடான்பா. கோனஹாமர் கத்திட்டு ஓடுவான். சோஜி ஹியூமன் போல்டர் பண்ணுவான். ஊடான் கோனஹாமர் சுருட்டி தூக்கிட்டு போவான். ஹினாட்டா கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. கோனஹாமர் ரெடியான்ட்டு ஊடான் பெட்ஷீட் மாதிரி உதறி தள்ளி விடுவான். ஹினாட்டா நில்லுங்கவும் கோனஹாமர் டயர்ல நின்றுவான். ஊடான் ஆனா ஹினாட்டா இது மூலமா தான் கோனஹாமரோட புது ஜுட்ஸு கத்துக்க முடியும்பா. ஹினாட்டா அதனால இல்ல எனக்கு ரொட்டேஷன் பண்ண வராதுன்பா. ஊடான் பார்க்கவும் சரி புரிஞ்சதுன்ட்டு ஹினாட்டா அட்டாக் பண்ண வருவா. கோனஹாமர் என்னங்க புரிஞ்சதுன்னு கேட்பான். 8 ட்ரைகிராம்ஸ் ஏர் பம்ப் பண்ணி அடிச்சு பறக்க விடுவா. சுத்திட்டே போவான் கோனஹாமர். இதுல சென்சே இல்லைன்னு கத்துவான். ஈவினிங் ஆயிரும். ஊடான் கீபா சோஜி ஹினாட்டா நேம் அடிச்சுடுவான். அடுத்துங்கும் போது கோனஹாமர் நிறுத்துறா, இதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ண முடியாதுன்பா. ஊடான் அது சரி ஏதாவது ஃபிகர் அவுட் பண்ணியான்னு கேட்பான். கோனஹாமர் இல்ல ஒன்னும் இல்லைன்பா. மொய்கி நருட்டோன வேற ஏதாவது சொன்னாருன்னு கேட்பா. கோனஹாமர் அவர் எனக்கு சொல்லி கொடுத்த எல்லாமே முக்கியமானதுனாரு, ஆனா சொல்லி கொடுத்தாருன்னு பார்த்தா ஹாரம் ஜுட்ஸுன்பா. இருங்கன்ட்டு ஸ்பார்க் அவன் என்னாச்சுன்னு கேட்பான். ஊடான் கோனஹாமர் என்னோட ஹாரம் ஜுட்ஸுவை கலஸ்டாரு, டோட்டலா வீக்கா இருக்குனாரு, இப்ப அதுல கொஞ்சம் செக்ஸினஸ் ஹீட் பண்ணா போதும் எல்லாம் வேற லெவல்ல கெதர் ஆயிரும்பா. ஊடான் அதே தாண்டா கோனஹாமருன்பா. மொய்கி அப்படியேன்னு கேட்பா. ஊடான் ஆனா பிரச்சனையே அதை இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆக்குறதுனா எப்படின்னு கேட்பான். கோனஹாமர் இதுக்கான சாவி ஒருத்தர்கிட்ட தான் இருக்குன்பா. எபிசோட வீட்டுக்கு போயிருப்பாங்க, இதாங்க பிரச்சனைன்பா. எபிசோ அப்படியா புது ஜுட்ஸு பிராக்டிஸ் பண்ணிருக்கியான்னு கேட்பாரு. கோனஹாமர் அதுல எனக்கு தடை இருக்கு, உங்க ஹெல்ப்பால தான் சென்ஸ் என்னால அந்த தடை உடச்சு மேல வர முடியும்பா. எபிசோ மனசுக்குள்ள கோனஹாமர் முதல் போல இல்லாம டிட்டர்மினேஷனோட இருக்கான், இவனுக்கு என்னால முடிஞ்ச பெஸ்ட்டுக்கு உதவி செய்யணும்னு திங்க் பண்ணிட்டு உனக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு சந்தோஷம் கோனஹாமர், உனக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேட்பாரு. கொஞ்சம் ஹெட்ஃபோன் போடாதவங்களா போட்டுக்கங்கயா. கோனஹாமர் செக்ஸினஸ் பத்தி நான் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் எனக்கு கத்து கொடுங்கன்பா. எபிசோ அப்படியா செக்ஸினஸ் பத்தி நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரன்ட்டு ரியலைஸ் பண்ணிட்டு எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணுவாரு. செக்ஸினஸ் நாடா சொன்னேன்னு கேட்பாரு. கோனஹாமர் நருட்டோன சொல்லியிருக்காரு, தாத்தா ஜிராய ஓபன் பர்வர்ட்னா நீங்க அதை வெளியே காட்டிக்காத பர்வர்ட் சென்சேன்பா. நருட்டோவும் பெரிய வாயின்ட்டு கோவப்படுவார். எபிசோ கோனஹாமர் நான் உங்களை நம்பிதான் இருக்கேன் சென்சே, உங்களோட ரகசிய பக்கம் எனக்கு தேவை சென்சேன்பா. எபிசோ ஆனாங்கும் போது ஓடான்னு ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் கோனஹாமர்னு கத்துவான். எபிசோ ஷாக் ஆவான். சீக்ரெட் டெக்ஸ்ட் புக் எடுப்பான். மொய்கி இதோ இங்க இன்னும் அதிகமா இருக்குன்னு 3 புக் எடுப்பா. இங்கேன்னு ஏகப்பட்ட புக்ஸ் எடுத்துட்டு கோனஹாமர் இங்க ரகசிய கோட்டையே இருக்குப்பான்பா. உடான் இன்னும் ஏகப்பட்ட டெக்ஸ்ட் புக் அர்டிக்கல் இருக்குன்பா. கோனஹாமர் ஃப்ளோர் போர்ட்ஸ்லயும் பார்க்கலான்பா. எபிசு மனசு கண்ணாடி போல உடஞ்ச மாதிரி காட்டுவாங்க. தேங்க்யூ எபிசு சென்சென்ட்டு போகும்போது மொய்கி மட்டும் இன்னும் ஒரு கூட்டு போவா. எபிசு மனசுக்குள்ள அந்த பார்வை, ஒரு அப்பாவி பொண்ணோட கண்கள்ல அவ எக்ஸ்பிரஸ் பண்ண உணர்வு, அவ மதிப்புன்ட்டு மண்டிட்டுருவாரு. எல்லா புக்கையும் ஓபன் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஊடான் ஆசம் ரகரகமா இருக்கேன்பா. கோனஹாமர் வெளியே காட்டிக்காத பர்வர்ட்ஸ் முட்டாளாக்க மாட்டாங்க இல்லையான்பா. மொய்கி நான் சென்சேவை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன்பா. ஊடான் இப்ப பிரச்சனையே சூஸ் பண்றதுக்கு நிறைய இருக்குன்பா. கோனஹாமர் ஹிப்ல ரிங் சுத்துற மாதிரியான பிக்சர் காமிச்சு இது எப்படின்ட்டு சிரிப்பான். மொய்கி ரொட்டேஷன் பார்ட் இருக்குன்பா. கோனஹாமர் ட்ரை பண்ணுவான். மொய்கி அதுல நீ குட்டா இல்லைன்பா. சுத்த கீழே விழுகும், திரும்ப ட்ரை பண்ணுவான். ஈவினிங்கா இருக்கும், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ரொட்டேட் பண்ணி பழகிட்டு கையில வாட்டர் பலூன் வச்சு ட்ரை பண்ணுவான். இதை பார்த்துட்டு ஊடான் வாட்டர் பலூன் இப்ப ப்ளூ பாச்சுன்பா. மொய்கி முதல்ல விட டிஃபரன்ஸ் இருக்குன்பா. நருட்டோ நான் உடச்சப்ப இப்படிதான் இருந்துச்சுட்டு திங்க் பண்ணுவான். சர்ஃபேஸ் இப்படி தான் ப்ளூ பாச்சுன்பா. ஊடான் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபைனா ட்ரை பண்ணுன்பா. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நருட்டோ முன்னாடி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவான். நருட்டோ அதை பார்த்துட்டு ஆனா அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்பா. கோனஹாமர் அடுத்த செகண்ட் ஸ்டெப் நீங்க ஹிடன் சாண்ட் வில்லேஜுக்கு போய் தூரமா இருந்தப்ப கடினமா ட்ரைனிங் எடுத்தது ஒருத்தன்பா. நருட்டோ அடுத்த ஸ்டெப் போலான்ட்டு செகண்ட் ஸ்டெப்க்கு இதை பயன்படுத்தணும்னு ரப்பர் பால் எடுப்பான். கோனஹாமர் ரப்பர் பாலான்பா. நருட்டோ நீ அப்புறம் பூம் பண்ணி வெடிக்க வைக்கணும்பா. வெடிக்க வச்சு அவ்வளவுதான்பா. கோனஹாமர் அடைச்சா போச்சுடா இவ்வளவுதானா செகண்ட் ஸ்டெப்புக்குன்பா. நருட்டோ அப்பெல்லாம் ஃபீல் பண்ணாத கோனஹாமர் இந்த ஜுட்ஸுங்கும் போது கோனஹாமர் செய்யறது மூலமா கத்துக்கணும் இல்லையான்னு கேட்பான். நருட்டோ பாரு உனக்கு புரிஞ்சிச்சு, உன் கூட வந்து உன் ட்ரைனிங்க்கு சூப்பர்வைஸ் பண்ணுங்கிற ஆசை இருக்குன்பா. கோனஹாமர் இன்னொரு மிஷனுக்கு போக போறீங்களான்னு கேட்பான். நருட்டோ போன மிஷன்ல சசோரி ஒரோச்சிமார் உளவு பார்க்க ஸ்பை வச்சிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குன்பா. கோனஹாமர் ஒரோச்சிமார் அப்படின்னான்பா. நருட்டோ விஷயம் ஸ்மூத்தா போச்சுன்னா சாஸ்கே பத்தின க்ளூ கிடைக்கும், ஸ்பையை வெளியே இழுத்து புடிச்சு பேச வைப்போம்பா. கோனஹாமர் மனசுக்குள்ள இவர் கேஷுவலா பேசுறாரு, ஆனா இந்த மிஷன் ஏ ரேங்க் இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கும், அண்ணன் வேற லெவல்னு திங்க் பண்ணிட்டு பின்னால போவான். நருட்டோ ஷாக்ல முன்னால பாக்குறப்ப கோனஹாமர் தம்ஸ் அப் பண்ணி எனக்கு நேச்சுரல் டேலண்ட் இருக்கு, உங்க உதவியெல்லாம் தேவையில்லைன்னா உங்க மிஷனுக்கு குட் லக்ன்பா. நருட்டோ தேங்க்ஸ் பண்ணுவான். கோனஹாமர் மனசுக்குள்ள நானும் பெட்டராக போறேன், செய்ய போறேன்னு திங்க் பண்ணுவான். மொய்கி சாப்பிட்டு இந்த ஜுட்ஸு கஷ்டமா இருக்குல்லன்பா. ஊடான் பவர் தானே இந்த ஸ்டெப்கான மெயின் விஷயம்பா. கோனஹாமர் இந்த ரப்பர் பால் இன்னும் ஹார்டரா இருக்கு, கூடவே உள்ள தண்ணி இல்லாததால அதோட உணர்வை நல்லா புரிஞ்சுக்கவே முடியும்பா. இந்த தடவை எதை ரெஃபர் பண்ணலான்ட்டு ஊடான் அந்த பக்கம் பார்ப்பான். புக்கு மலமாய் கொஞ்சம் கிடக்கும். மொய்கி அண்ட் கோனஹாமர் இதுன்பாங்க. மொய்கி இப்படிப்பட்ட விஷயங்கள்ல தான் காய்ஸ் வீக்னஸா இருப்பாங்கன்னு என் அம்மா சொல்லியிருக்காங்கன்பா. கோனஹாமர் பவர்னா ஏதாவது இருக்கணும்பா. ஊடான் எனக்கு இந்த வுமன் பார்க்க ஸ்ட்ராங்கா தெரியுறாங்கன்பா. கோனஹாமர் இதை நம்ம ஒத்துக்க முடியாது இல்லையான்பா. எபிசு இருக்காவோட பெஞ்ச்ல கொண்டிருப்பாரு. இருக்க புரியுது, நடந்த விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் பேடா ஃபீல் ஆகுது இல்லையான்னு கேட்பாரு. எபிசு ஆமா அப்புறம் இதுல என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலன்பாரு. இருக்கு அது ஓகே தான், எல்லாரும் தப்பு செய்யறது தானே, விஷயங்களை சரி செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குன்பாரு. எபிசு தேங்க்ஸ் பண்ணவும் இருக்கா இப்போதைக்கு கோனஹாமர் அவனோட ப்ராக்ரஸ அமைதியா சப்போர்ட் பண்ணுங்கன்பாரு. டீம் எபிசு இங்க தான் இருக்கீங்களா, உங்களை தேடி தான் வந்துட்டு வருவாங்க. இருக்கா சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம்பாரு. கோனஹாமர் ப்ளீஸ் எபிசு சென்சே இந்த ஒரு விஷயத்துல நீங்க தான் எங்களுக்கு உதவி செஞ்சாகணும்னு கேட்பான். எபிசு நானான்பாரு. இருக்கா பக்கத்துல போய் பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா திரும்ப அவங்களோட
நம்பிக்கையை பெறக்குன்பாரு. 3 பேர் சீல் ஃபார்மேஷன் பண்ணுவோம். எபிசு டே அதை மட்டும் பண்ணிடாதீங்கடான்பாரு. ஜுட்சு பண்ணுவோம். இருக்கா எபிசு ஃபேஸ் ரெட்னஸ் ஆயிரும். ஓகி என்ன நினைக்கிறீங்கன்பா. ஊடா நான் பின்வாங்க மாட்டேன்பா. ஓகி ஊடா நான் கோனஹாமரோ எந்த பொண்ணு நம்பர் 1ங்கிறத ப்ளீஸ் சொல்லுங்கன்பாங்க. இருக்கெல்லாம் தெரிச்சிருப்பாரு மார்ஸுக்கு. எபிசுக்கும் பிளட் வரும் பின்னால போயிட்டு பப்ளிக் அப்படியே பண்ணுவீங்க, இதனால ஏத்துக்கவே முடியல, ரொம்ப கேவலமான பிஹேவியர்ன்ட்டு மண்டையில தட்டுவாரு. நாமளா வாங்க இருக்கா கீழே வந்து சேர்ந்திருப்பாரு. எபிசு 3 பேத்துக்கிட்ட என்ன மாதிரியான முட்டாள்தனத்தை பண்ணிட்டு தெரியுறீங்கன்னு கேட்பாரு. மோய்கி இதை செய்யணும்பா. கோனஹாமரோ என் புது ஜுட்சுவை மாஸ்டர் பண்ண செக்ஸியருக்கான வழி தெரிஞ்சுக்கணும்பா. 2 பேரும் மூக்குல பஞ்சு வச்சிருப்பாங்க. இது உண்மையா எபிசு சென்ஸ்னு கேட்பாரு இருக்கா. எபிசு எனக்கு ஐடியாவே இல்ல, ஆனா ஜுட்சுங்கிறது சீக்ரெட் வெப்பன் நிஞ்சாவுக்கு இப்படி அவசரப்பட்டு ஆக்டிவேட் பண்றதெல்லாம் இல்ல. ஹாரம் ஜுட்சுவா இருந்தாலுமே கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை மறைச்சு தான் வச்சிருக்கணும், அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணும். அப்பதான் நீங்க ஆசைப்படுற மேக்ஸிமம் ரிசல்ட் உங்களால அடைய முடியும் பாரு. கோனஹாமரோ கடைசி நிமிஷம் வரைக்கும் பிடிச்சிருந்து ரிலீஸ் பண்றதான்பா. எந்திரிச்சு எபிசு சென்சேன்பா. எபிசு என்னங்குவோம். கோனஹாமரோ எபிசு சென்ஸ் எதை பத்தியே சொன்னீங்கன்ட்டு ஹாரம் ஜுட்சு பண்ணி செஸ்ட ஹோல்டன் ரிலீஸ் பண்ணி காட்டுவான். 2 பேரும் சுத்திட்டே போய் விடுவாங்க. மோய்கி அது டெஃபினட்டா பவர்ஃபுல்லா இருக்குன்பா. ஊடான ஆசம்பா. மோய்கி வெளியே காட்டிக்காத பெர்வர்ட்டான எபிசு சென்ஸை கிட்ட தான் இதை விடணும்பா. என்னால அதை செய்ய முடியும்ட்டு ரப்பர் பால்ல ட்ரை பண்ணுவான் கோனஹாமரோ. உடனே இந்த தடவை கொஞ்சம் அதிகமாவே எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்பா. எஃபெக்ட் இருக்குன்பா மோய்கி. கோனஹாமரோ ஆனா இது இன்னும் வெடிக்கலன்ட்டு மனசுக்குள்ள என்ன விட நருட்டோனா ரொம்ப தொலைவில் இருக்காரு. இப்போ கூட ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாரு. நானும் இதை செய்வேன் திங்க் பண்ணுவான். வாழை கீழே போட்டு அவுச்சுன்பான். ஓகேவா கோனஹாமரோன்ட்டு பக்கத்துல வரப்ப நார்மல் ஆயிருப்பான். மோய்கி கையை பிடிச்சிட்டு இது மோசம், சக்கராவை கம்ப்ரஸ் பண்ணதுல உன் கை எப்படி ஆயிடுச்சுன்னு பாரு, இப்பவே அதை நான் பாத்துக்கிறேன்ட்டு ட்ரீட் பண்ணுவா. கூட நீ டே ஃபுல்லா ட்ரைனிங் எடுக்காது உன தாக்குன்பான். கோனஹாமரோ கையை பார்க்கவும் மோய்கி கையை பிடிச்சிட்டு ட்ரீட் பண்ணுவா. கோனஹாமரோ அடைச்சான்னு கத்துவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோ சரைவல்ங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்ட் வந்து அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.